வணக்கம், வெல்கம் டு CAPFSI 2024 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கிலீஷ் சீரிஸ் இது பார்ட் 2. கொஸ்டின் நம்பர் 26. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அண்டர்லைன் idioms. ஸோ அண்டர்லைன் பண்ண பழமொழிக்கு நமக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும். We touched the bullet when we didn't fall for the agent words இருக்கலாம். இப்ப டார்ச் த புல்லட் அதுக்கு தான் மீனிங் கண்டுபிடிக்கணும். இது லிட்ரல் மீனிங் என்ன வரும்னா, ஒரு புல்லட்டை வந்து ஃபயர் பண்றாங்க. அந்த ஃபயர் பண்ணும்போது நம்மளை நோக்கி வர ஃபயரை டக்குன்னு நம்ம மூவ் பண்றோம்னு வச்சுக்கலாம். அதுதான் டார்ச். டார்ச்னா அவாய்ட் பண்றது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளை நோக்கி வந்தபோது டக்குன்னு அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்றதான் டார்ச்னு சொல்லுவாங்க. இதை நீங்க எங்க இது பண்ணிருக்கலாம்னா, மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு மூவி இருக்கும் சரிங்களா, அதுல எக்ஸாக்டா வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு புல்லட் வந்து ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கும். டக்குன்னு அவன் வந்து என்ன மூவ் ஆவான். ஸோ குவிக் மூவ்மெண்ட்ல என்ன பண்ணுவான்னா, அந்த புல்லட்டை அவாய்ட் பண்ணுவான்ல, அதுதான் வந்து என்னன்னா டாட்ஜ்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான மீனிங், பழமொழிக்கான இது என்ன, டு நாரோலி வந்து என்ன, அவாய்ட் த சுச்சுவேஷன்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 27. செலக்ட் த வேர்ட் விச் மீன் த சேம் அஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்களா. த பேண்டமிக் டீப்லி வந்து என்ன அஃபெக்டட் ஸ்மால் பிசினஸ் ஓனர் as they have no means of livelihood left இருக்காங்க. இப்ப இந்த 4 ஆப்ஷன்ல மேபி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு வந்து போயிருக்கலாம். இப்ப பாப்பருக்கு மீனிங் தெரியலன்னா ஏன் அன்எம்ப்ளாய்டு வராதுன்னு சொல்றேன் பாருங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தே ஹாவ் நோ மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் வந்து சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அன்எம்ப்ளாய்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு லைவ்லிஹுட்டே இருக்காதுன்னு சொல்லுமா. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்றதா அந்த மீன் பண்றது. அன்எம்ப்ளாய்னா இப்போதைக்குன்னு வந்து அவருக்கு வேலை இல்லை, அதுதான் மீன். ஆனா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமலாம் இருக்காது சரிங்களா. மேபி ஏதோ ஒரு காரணத்தினால வந்து என்னன்னா இவ ஒரு அன்எம்ப்ளாயா இருக்கலாம் அப்படின்னு வச்சுங்க. அப்ப இதனால அன்எம்ப்ளாய்ட் வராது. கரெக்டா ஆன்சர் பாப்போம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, வெரி புவர் பர்சன் அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் தான் இது வரும் சரிங்களா. வெரி புவர் பர்சன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அவங்களதான் என்னன்னா பாப்பர்னு சொல்லுவாங்க. தே ஹேவ் நோ மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் லெஃப்ட்னா அதுக்கு மீனிங் வந்து பாப்பர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 28th கொஸ்டின்ல செலக்ட் ஆப்ஷன் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. The use of chemicals, insecticide and pesticide begins after the green revolutions இருக்குல்ல. இப்ப இது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் பார்க்கணும். இப்ப 4 ஆப்ஷன் பாருங்க. The practice of chemical அப்படின்னு சொல்றாங்க. கெமிக்கல், இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் எல்லாம் அக்ரிகல்ச்சரல் பிராக்டிஸ்ல வந்து யூஸ் பண்றது, அதனால பிராக்டிஸ் அப்படின்றதுல வராது சரிங்களா. ஸோ செகண்ட் இது பாருங்க, த கஸ்டம். டெஃபினட்டா இது வந்து கஸ்டம் சொல்லவே முடியாது, அதனால இதுவும் தப்பாயிரும். மூணாவது, த கன்சம்ஷன் ஆஃப் வந்து என்னன்னா, வி டோன்ட் கன்சூம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். அக்ரிகல்ச்சரோட இதுக்கு வந்து என்னன்னா, இப்ப கல்டிவேஷன் பண்றோம்னா அதுல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ஸா வந்து என்ன, கெமிக்கல்ஸ், இன்செக்டிசைட் அண்ட் வந்து என்ன பெஸ்டிசைட், அதனால இதுவும் வராது. ஃபோர்த் வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட், த யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ், இன்செக்டிசைட் அண்ட் பெஸ்டிசைட் வந்து யூஸுக்கு பதிலாக த யூசேஜ் ஆஃப் அப்படின்னு வந்து கூட யூஸ் பண்ணலாம் சரியா. அவன் கேட்கறது இம்ப்ரூவ் பண்ற ஒரு வேர்டு தான் கேட்கிறான் சரியா. ஸோ இதுல இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கிறது யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ், இன்செக்டிசைட் அண்ட் பெஸ்டிசைட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 29th கொஸ்டின்ஸ். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆண்டனிம்ஸ் ஆஃப் வந்து கிவன் வேர்ட். கேட்டோஸ்ட்ரோபிக் அப்படின்னா என்ன மீன் பண்ணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். கேட்டோஸ்ட்ரோபிக் ஈவென்ட் சொல்லுவாங்கல்ல. கேட்டோஸ்ட்ரோபிக் ஒரு டிசாஸ்டர் நடந்தது, அதாவது மிகப்பெரிய வந்து என்னன்னா ஒரு ஏதோ ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கலாம். மிகப்பெரிய அதுவும் வந்து என்னன்னா மோசமான நிலைமையில் நடக்குது, ஒரு டிசாஸ்டர் நடக்கிறது, இல்ல ஃபிளட்டிங் நடக்குது, இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டோஸ்ட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் இருக்கு, இது மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். கெலாமிட்டி அப்படின்னாவே என்ன வரும்னா, ஸோ கெலாமிட்டியும் ஆல்சோ ஈக்குவல் டு வந்து என்ன, டிசாஸ்டர் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மிகப்பெரிய கெலாமிட்டி வந்து நடக்குது, ஏதோ ஒரு ஃபிளட்டிங் நடக்குது, சைக்ளோன்ஸ் வருது, இதான் வந்து கெலாமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஃபார்ச்சுயஸஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபார்ச்சூன் மீன்ஸ் என்னது, லக்கி அப்படின்னு கூட வந்து என்னன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இதுவுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வராது சரிங்களா. அதாவது ஆண்டனி ஃபர்ஸ்ட் மீனிங் நான் சொல்லிடுறேன். ஃபியஸ்கோ அப்படின்னு வருது இருக்குல்ல. ஃபியஸ்கோ அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஏதோ ஒரு வந்து என்னன்னா ஒரு பிளான் பண்றோம் சரிங்களா. ஒரு பிளான் பண்றது அது ராங்கா போச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒன்று வந்து பிளான் பண்ணி ஒன்று பண்றோம், அது ராங்கா போயிடுச்சு அப்படின்னா. இதை நீங்க யூடியூபோட ஷார்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ஃபேமிலியோட இதுல வந்து வெட்டிங் அப்ப கேக் எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த கேக் வந்து அப்படியே கொட்டிடுவாங்கல்ல. அப்போ வந்து என்னன்னா கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபியஸ்கோ மூமெண்ட் தான் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்து சம்திங் பிளான் கோஸ் ராங் அப்படின்னு சொன்னா ஃபியஸ்கோ. சப்போர்டேஜ் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒன்னு டிஸ்ட்ராய் பண்றாங்க, டெலிபரேட்டா வந்து ஒன்னு டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் சபடேஜ் சொல்லுவாங்க. இது எதுக்கு ரீசெண்டா ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்டோசர் எல்லாம் வந்து என்னன்னா வச்சு இடிச்சாங்க தெரியுமா. அது வந்து நார்த் இந்தியால நடந்து புல்டோசர் வச்சு நிறைய முஸ்லீமோட கம்யூனிட்டியோட வீட வந்து என்னன்னா ரோட்டுக்காக இடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணிருந்தாங்க, சப்போர்டேஜ் அப்படின்னு. சப்போர்டேஜ் மீன்ஸ் கம்ப்ளீட்டா டெலிபரேட்டா மட்டும் வந்து டேமேஜ் பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்னா சப்போர்டேஜ். இப்ப அவன் கேட்கறது கேட்டஸ்ட்ரோபிக். கேட்டஸ்ட்ரோபினா அவன் சொல்லிட்டா மிகப்பெரிய டிசாஸ்டர். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது என்ன, ஃபார்ச்சூஸ். ஃபார்ச்சூஸ் மீன்ஸ் லக்கி அப்படின்னு ஒரு இது. கேட்டஸ்ட்ரோபி நடக்குதுன்னா நம்மள மீறி வந்து என்னன்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுது, அதுக்கு அப்படியே ஒரு ஃபார்ச்சூன் லக்கி பீப்புளா இருந்தா நம்ம அந்த வந்து என்னன்னா லைக் கேட்டஸ்ட்ரோபிக்கு அகைன்ஸ்டா இருக்க மாதிரி வரும் சரிங்களா. மோஸ்ட் அப்ரோப்ரியேட் செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். சரி,
30th கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் idioms. அகைன் அண்ட் அகைன் பழமொழி நிறையவே கேட்கறாங்க சரிங்களா. என் ஆர்ம் அண்ட் எ லெக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரொம்ப வந்து என்னன்னா எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல இந்த பழமொழி யூஸ் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஷூஸ் வந்து என்ன காஸ்ட் மீ அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷூவோட லெக் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுன்னா இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி அப்படின்னு வரும் சரிங்களா. டூ மச் டூ ஆஸ்க் ஃபார் டூ மச் அப்படிலாம் கிடையாது. கரெக்டான பழமொழி என்ன மீன் பண்ணும் அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி எக்ஸ்பென்சிவான ஒரு பொருளை வந்து வாங்கும்போது வி ஜஸ்ட் டெல் இட் டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ற வேர்ட் சரிங்களா. சரி, கொஸ்டின் நம்பர் 31. The following sentence has been split into 4 segments. Identify the வந்து ஸ்பெல்லிங் எரர்னு கேட்குறாங்களே. இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா ஸ்பெல்லிங் எரர் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், கிராமர் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ணுவோம். பட் இந்த கொஸ்டின்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்களேன். He wrote his diary in code so that nobody could understand it அப்படின்னு இருக்குல்ல. இங்க டைரியை வந்து நோட் பண்ணுங்க. அதாவது இதுல என்ன மீன் பண்ணிருக்காங்கன்னா DAIRY, டைரினா என்ன, டெய்ரி மில்க் அப்படின்னு வரலாம், அதுல போயிடும் சரிங்களா. அப்ப கரெக்டான இது என்னோட டைரின்னு வரும். ஸோ டைரியோட இது வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் இது டைரி அப்படின்னு. He wrote his diary in code so that nobody could understand it. அப்ப தப்பான இதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஸ்பெல்லிங் எரர்ல, இதுதான் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா எடுத்துக்கலாம் சரிங்களா. 32nd questions. Select the most appropriate antonym for the highlighted words. இதுல highlighted என்ன சொல்றாங்கன்னா அந்த negligent அப்படின்னு சொல்றாங்க சரியா. The negligent attitude of the cop வந்து was criticized சொல்றாங்க. negligent அப்படின்னா நாட் கேர் அபவுட் அப்படின்னு வரும். அப்ப அதுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸ் வந்து அட்டென்டிவ். அட்டென்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர் அபவுட் அப்படின்னு வரும். ரொம்பவே கேர் பண்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அட்டென்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்துன்னா இவங்களோட அட்டெண்டிங் இல்லையா அப்படின்னு கேட்பாங்களா. ஸோ விச் மீன்ஸ் வந்து தே கேர் அபவுட் சம் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள தான் அட்டெண்டி அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 33. ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா. எ பர்சன் எங்கேஜ் இன் ஆர் ட்ரெயின் ஃபார் வந்துன்னா ஸ்பேஸ் ஃபிளைட். ஈஸியா சொல்லலாம் ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு வரும். இப்போ இந்த ஆஸ்டியூட் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங்னா ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து ஷார்ப்பா அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டா போதும் அப்படின்னா அதை அப்படியே என்ன பண்ண டேர்ன் இன்டு தியர் ஓன் அட்வான்டேஜா மாத்துறவங்க தான் வந்து ஆஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பார்த்தோன்னே என்ன வந்துச்சுன்னா, இந்த ஓப்பன் கை ரீசெண்டா ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவில வந்து என்னன்னா அயன்மேன் இருக்கால, ஸோ நம்மளோட ராபர்ட் டி ஜூனியரோட கேரக்டர் வந்து என்னன்னா லூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டரோட ஆக்டே அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆஸ்ட்ரூட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. அதாவது ஆப்பன் கைமருக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி வந்து என்ன அப்படின்னா அவர் மாத்தி விட்டுருவாரு சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கங்க, ஆஸ்ட்ரிக் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அகைன்ஸ்டா போற ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு சாதகமா கொண்டு வரதான் வந்து ஆஸ்ட்ரோ. இப்ப ஆஸ்ட்ரோனாமர் வி நோ தட். ஆஸ்ட்ரோனாமர் மீன்ஸ் வந்து என்னன்னா ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா யார் இது பண்றாங்களோ அவங்க ஆஸ்ட்ரோனாமர் வந்து என்ன சொல்லுவோம். அட்ராசியசிஸ் இருக்குல்ல, ரொம்ப அட்ராசிட்டி வந்து என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ராசியஸ் மேன் கூட சொல்லுவாங்க, இல்ல ரொம்ப அட்ராசிட்டி பண்ற ஆள், இதெல்லாம் வந்து இதுக்கு மீனிங். அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு வச்சுங்களா. 34th கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானிம்ஸ் ஆஃப் த கிவன் வேர்ட் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப சைட் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு சினானிம்ஸ் வந்து கண்டிப்பா லொகேஷன் தான். லேப் வராது, குளோப் வராது, புல்லும் வராது சரிங்க. ஸோ சைட் இருக்குன்னா ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ்க்கான இது வந்து என்ன அப்படின்னா லொகேஷன் அப்படின்னு ஈஸியா போட்டு போயிடலாம். 35th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் இன்கரெக்ட்லி வந்து என்ன ஸ்பெல் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செரின் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ரொம்ப காம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து MS தோனி ரொம்ப காமா வந்து யோசிக்கிறாரு அப்படின்னு கூட வந்து என்ன சொல்லுவோம்ல. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா செரின் அப்படின்னு சொல்லுவாங்க. செரின் மீன்ஸ் ரொம்ப காம் மைண்ட்ல இருக்கிறவங்க. ஸோ ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், விக்டரி இல்ல ஏதோ சக்சஸ் அப்படின்னு பத்தி பேசணும்னு வச்சுக்கலாம், அதுலதான் என்ன பண்ணுவோம் ட்ரம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. கம்பேரிசன்ல இன்கரெக்ட் ஸ்பெல் இதுல என்ன தப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம் ரைட்டா தான் இருக்கு, ஆனா கம்பேரி SON அப்படின்னு வரும் ரைட்டா. இங்க மாத்தி கொடுத்து இந்த இடத்துல ஐ வரும், இந்த இடத்துல வந்து எஸ் வரும். ஸோ அது தப்பா இருக்கனால இதை இன்கரெக்ட் ஸ்பெல். அன்வீல் அப்படின்னா ஏதாவது ஒன்று மூடி வச்சிருக்கீங்க அது வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னா தட்ஸ் கால் வந்து அன்வீல் அப்படின்னு சொல்லலாம். இது மூணுமே கரெக்டா இருக்கு, இது மட்டும் தான் இன்கரெக்டா ஸ்பெல்லிங் இருக்குனால இதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 36. கிராமட்டிக்கல் எரர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. ஷி வில் ஹேவ் பார்ட்டிசிபேட் இன் த டான்ஸ் காம்படிஷன்ஸ் பை த டைம் ஹர் ஃபாதர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் த டோர். இந்த கொஸ்டினை வந்து கிராமட்டிக்கல் ரூல்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிடுறேன் சரிங்களா. இப்ப இந்த நீங்க இந்த சென்டென்ஸை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷி வில் ஹேவ் பார்ட்டிசிபேட்னு சொல்றாங்க பை த டைம். அதாவது டான்ஸ் காம்படிஷன்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எப்ப அப்படின்னா அவங்க அப்பா எப்ப ரிட்டர்ன் வராங்களோ. ரெண்டுமே ஃபியூச்சர்ல தான் வந்து என்ன இருக்கு சரிங்களா. இதை நான் ஃபியூச்சர் வந்து என்ன பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே என்ன ஒண்ணு ரூல்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஒரு 3 ரூல்ஸ் இருக்கு, அந்த 3 ரூல்ஸை ஃபாலோ ஆகுது சாட்டிஸ்ஃபைட் ஆனா இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முதல் ரூல் வந்து சொல்றேன், அதாவது ரெண்டு ஆக்ஷனுமே என்ன இருக்குன்னா ஃபியூச்சர் ஆக்ஷனா இருக்கணும், ஒண்ணுக்கு இன்னொன்னு தொடர்பு கொடுக்கணும் சரிங்களா. இது ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸா ஆர் வந்து பேசிவ் வாய்ஸா இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கணும். இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 2 இருக்கும், ஒன்னு ஹாவ் இருக்கும், இன்னொன்னு வந்து ஹாவ் வந்து பீன் இருக்கும் சரிங்களா. இப்ப அந்த ஹாவ் என்னன்னா ஆக்டிவ் வாய்ஸ்க்கு வரும், ஹாவ் பீன் வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு வரும். மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில் வரும் ஆர் ஷால் வரும் சரிங்களா. ஸோ இது வரும் பிளஸ் இதோட என்ன வரும்
நம்ம ஹாவ் வரும், ஆர் வந்து ஹாவ் பீன் வரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா பார்த்து தான் பண்ண முடியும். தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, V3 ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப V3 ஃபார்ம்னா V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சதுன்னா V1னா என்ன சொன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. V2 ஃபார்ம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. V3 ஃபார்ம் வந்து என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி இப்ப கோ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். சிம்பிள் பாஸ்ட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் கோன்னா சிம்பிள் பாஸ்ட் என்ன வரும் வென்ட்னு வருமா, ரைட். இப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா கான் அப்படின்னு வரும் சரிங்களா. சோ இதுதான் நம்ம வந்து என்ன பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்ப நான் எப்படி இந்த மூணுமே வந்து என்ன சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு பாக்கலாம். ஷி வில் ஹேவ் பார்ட்டிசிபேட் இன் த டான்ஸ் காம்படிஷன் சொல்றாங்க. வில்லுன்னு இருக்குல்ல என்ன மீன்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. பை த டைம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குமே ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது ரெண்டாவது ஆக்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வந்து இன்டர்லிங்க் ஆகுதுல. அப்ப என்ன சொல்லலாம் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஃபாலோ ஆகும் சொல்லலாம். அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆக்டிவ் ஆர் பேசிவ் வாய்ஸா பார்க்கணும். ஷி வில் ஹேவ் பார்ட்டிசிபேட், இதுல சப்ஜெக்ட் தான் வந்து ஷி சரிங்களா. சோ இவங்க தானே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ஜெக்டை வந்து பண்றாங்க, ஷி வில் பார்ட்டிசிபேட் தான் சொல்றாங்க. ஆனா பேசிவ் வாய்ஸ் என்ன இருக்குன்னா சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணும் சரிங்களா. ஆனா இதுல வந்து சப்ஜெக்ட் தான் வேலையை பண்றாங்க, அதனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான் இருக்கு. அப்ப ஹேவ் தான் வரணும். ஹேவ் இருக்கிறது என்ன கரெக்டா தான் இருக்கு சரிங்களா. சரி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வில் வரும். ஆல்ரெடி வந்து வில் ஆர் ஷால் சொல்றாங்க, இங்க வில் ஆல்ரெடி இருக்கு சரிங்களா. ஹாவ் வந்து என்ன இப்பதான் பார்த்தோம் ஆக்டிவ் வாய்ஸ் ஹாவ் இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரணும்னா சிம்பிள் பிரசன்ட் வந்து என்ன பார்ட்டிசிபேட், சிம்பிள் பாஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு வரும். V3 ஃபார்ம் அதாவது பார்ட்டிசிபிள் எப்படின்னா பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு தான் வரும் சரிங்களா. அப்ப இதுதான் வந்து தப்பா இருக்கு. ஷி வில் ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு வரணும் சரிங்களா. இங்க டி வரணும். இதுதான் கரெக்டான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றது. இதை ஏன்னா இவ்வளவு நேரம் எடுத்து சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஐடென்டிஃபை வந்து மார்க் பண்ணிடலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன் சரிங்களா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். 37th கொஸ்டின் ஒன் வேர்டு வந்து என்ன சப்ஸ்டியூட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் ஆர் ஆப்ரேட்டிங் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லி இன் ஆர்கனைஸ்ட் வேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ரெண்டு டவுட் வரும், ஒன்னு எஃபிஷியண்டா இல்ல எக்ஸலண்டா அப்படின்னு வரும். இப்ப எக்ஸலன்ட் வந்து என்ன மீன் பண்ணும் குவாலிட்டியை குறிக்கும் சரிங்களா. எக்ஸலன்ட் மீன்ஸ் உங்களோட குவாலிட்டி கூட குறிக்கும். ஏதோ நீங்க ஒரு வேலை கொடுக்குறாங்க, அதை நீங்க வந்து ரொம்ப எக்ஸலண்டா பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணலாம் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியுமே வந்து என்ன நீங்க பண்ணலாம் ஓகேவா. கம்ப்ளீட்டா கொடுத்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸலண்டா பண்ணலாம். ஆனா எஃபிஷியன்சினா என்ன பண்ணணும் பெர்ஃபார்மன்ஸை வந்து சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை பண்றீங்க, ஆனா ரொம்ப லிமிட்டடான ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்றீங்க, ரொம்ப எஃபிஷியண்டா பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுக்க வேண்டிய ரிசோர்ஸை ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணி அதை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதுதான் என்ன சொல்லுவோம் எஃபிஷியன்ட் சொல்லுவோம். அவங்க கேட்கறது ஒர்க்கிங் ஆர் ஆப்ரேட்டிங் குவிக்லி அண்ட் எஃபெக்டிவ்லின்னு சொல்றாங்களா. இன் ஆர்கனைஸ்ட் வே வந்து கரெக்டான ஆன்சர் எஃபிஷியன்ட் தான் வரும் சரிங்களா, எக்ஸலன்ட் வராது. கொஸ்டின் நம்பர் 38 செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஸ்னானிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபண்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. இப்ப அபண்டனுக்கு மீனிங் என்ன, ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போயிட்டோம், இல்ல நம்ம குழந்தைய கூட விட்டுட்டு போவாங்களா, அதுதான் அபண்டன் சொல்லுவோம். இப்ப பெரிஷ் அப்படின்னு இருக்குல்ல, பெரிஷ் அப்படின்னா இறந்து போன அப்படின்னு வரும், இல்ல டெட் அப்படின்னு கூட வரும். இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபண்டன் தான் சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் தான் சரிங்களா. இதை நீங்க என்னன்னா இறந்து போனோம் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது. டெசர்ட்னா சொல்லலாங்க, ஒரு குழந்தைய ஏதாவது விட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதே மாதிரி தான் ஒரு டெசர்ட் ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போயிடணும் ஒண்ணுமே இல்லாம இருக்குல்ல, அதுதான் டெசர்ட்னு சொல்றது. ப்ரொலாங்னா ஏதாவது ஒரு வந்து என்னன்னா ஆக்ஷன் நடந்துருக்கு இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறாங்கன்னா அது ப்ரொலாங். ரீடைன் அப்படின்னு கேட்டோம் ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா விட்டுட்டு போயிட்டோம் மறுபடியும் வந்து ஒண்ணு கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ரீடைன் வரும். இப்ப கரெக்டான ஆன்சர் வந்து என்ன டெசர்ட் தான் வருதுங்க, மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டான ஆன்சர். சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 39 ஆண்டனிம் வந்து சொல்லியிருக்காங்க. வேர்டு வந்து என்ன டேம்ப். இப்ப டேம்ப் கிடையாது, ஸ்லைட்லி வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைட்லி வெட் அப்படின்னா ரொம்ப ஏதோ ஓரளவுக்கு மழை பெய்யும்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து என்ன டேம்ப். இப்ப ஆப்ஷன்ல பாருங்களேன் மிஸ்டின்னு இருக்கு. மிஸ்டில என்னன்னா ரொம்ப நல்லா மழை பெய்யறதுல மிஸ்டி வரும், அதனால இது வந்து இன்கரெக்ட். அரீட் ரீஜன் பாருங்களேன், நம்ம ஜியோகிராஃபில அரீட், செமி அரீட், டிராபிக்கல், டெசிடியஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப அரீட் ரீஜன் ஸ்லைட்லி வெட்டான ரீஜன் தான், ஸோ அதனால இது கரெக்ட். டிராபிக்கல் ரொம்ப அதிகமா மழை பெய்யறதான் டிராபிக்கல்னு சொல்லுவோம். சாக்கெட் வந்து இது ரிலேட்டடா கிடையாது. அப்ப கரெக்டான ஆன்சர் அரீட் தான் வரும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 40 செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் அ கிவன் இடியம் சொல்லிட்டாங்க. இப்ப அந்த பழமொழி என்னன்னா லெபர்ட் கேனாட் சேஞ்ச் ஹிஸ் ஸ்பாட்னு இருக்குல்ல, லிட்டரல் மீனிங் என்ன வரும், லெபர்டு வந்து ஒரு அனிமல், அது ஸ்பாட்டா சேஞ்ச் பண்ணாதுன்னு வரல. இது எதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஹியூமனோட நேச்சர். ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கும், நேச்சர் இருக்கும், அது என்ன ஆனாலும் சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க சரிங்களா. யூ கேனாட் சேஞ்ச் ஹூ யூ ஆர்னு சொல்றாங்களே, அதுதான் கரெக்டான மீனிங். இது எங்க ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்களா, இந்த பழமொழி எப்படி உருவாச்சுன்னு சொல்றாங்கன்னா கிங் ஜேம்ஸோட வந்து என்னன்னா அவரோட வெர்ஷன் ஆஃப் பைபிள்னு சொல்றாங்க. அந்த பைபிளோட என்ன சொல்றாங்க இந்த பழமொழி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஈவில் பீப்புள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குட்டை வந்து என்னன்னா பண்றாங்க, எப்ப பண்றாங்க அப்படின்னா லெபர்ட் வந்து என்ன சேஞ்ச் இஸ் ஸ்பாட், அந்த டைம்ல வந்து ஈவில் பீப்புள்
டு த வந்துன்னா குட் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, நான் ஆரிஜினை சொல்றேன் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம நிறைய பழமொழி கேட்கறாங்களா, ஏதாவது ஆரிஜின் வச்சிருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா மறக்காது, அதுக்காக சொல்றேன். சரிங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் போயலாம். இதுக்கப்புறம் 41ல இருந்து 45 வரைக்கும் வந்து என்னன்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் கொடுத்து அதுல வந்து கேட்டிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 41 என்ன சொல்றாங்க, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஹவ் இன்ஸ்பைரிங் நேச்சுரல் ஒண்டர் த டேஷ் வந்துன்னா அக்ராஸ் செவரல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரில. கண்டிப்பா என்ன வரும் இந்த இடத்துல, ரீச்சஸ் வருமா, லென்த் வருமா, அமௌண்ட் வரும், கண்டிப்பா ஸ்பேன் தான் வரும். ஏன்னா தட் ஸ்பேன் அக்ராஸ் அப்படின்னு வரும். த ஸ்பேன் அக்ராஸ் வந்து செவரல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ இது ஈஸியானது தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாவே நம்மளுக்கு ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா என்ன பண்ணும், காம்ப்ரிஹென்ஷனோட அந்த இது எல்லாத்தையும் பேராகிராஃப் வாட்ச் அதுக்கான ஈக்குவலண்டா வரது ஆப்ஷன் எடுத்தோம்னா அப்படியே வந்து ஆன்சர் வந்துடும். சரிங்களா, செகண்ட் பாருங்களேன், கவரிங் அண்ட் டேஷ்னு சொல்றாங்க, எஸ்டிமேட்டட் ஏரியான்னு தானே சொல்லுவோம். காஸ்ட் ரேட்டட் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, எவாலுவேட்டட் ஏரியான்னு சொல்ல மாட்டாங்க, எஸ்டிமேட்டடா இவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதே மாதிரி தேர்ட் என்ன வரும் அப்படின்னு பாருங்களேன். ஸோ அமேசான் ஜங்கிள் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க, ரினோவ்டு ஃபார், ஓகேவா, ரினோவ்டு ஃபார் இட்ஸ் வந்து என்னன்னா ரிமார்க்கபிள் பயோடைவர்சிட்டி ஹார்பரிங் அண்ட் அஸ்டானிசிங் அரே ஆஃப் பிளான்ட் அனிமல் ஸ்பீசிஸ் அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ 44th வந்துன்னா ஃபோர்த்தோட ஆப்ஷன் என்ன வரும்னு பாருங்களேன், வெஜிடேஷன் ஆஃப் த ஜங்கிள்ஸ் கிரியேட்டட் டேஷ், ஒரு வைப்ரன்ட் சொல்லுவாங்க, வைப்ரன்ட்னா ஆல்வேஸ் நியூவாவே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றதான் வந்து நம்ம வைப்ரன்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈகோ சிஸ்டம் வரும். ஃபிஃப்த், ஸோ கடைசியில இருக்குது, இட் ஆல்சோ ஹோம் டு வந்து டேஷ் கம்யூனிட்டி. கண்டிப்பா என்ன வரும், இண்டிஜினியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிஜினியஸ்னா அங்கேயே வளர்ந்து அங்கேயே பிறந்து அங்கேயே சாவாங்களா, ஸோ அவங்க தான் இண்டிஜினியஸ் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம் ஒன்ஸ் நம்ம அந்த பேராகிராஃப் எல்லாத்தையுமே ரீட் பண்ணி கரெக்டா வந்து என்ன எது ஆப்ஷன் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணாவே. சரிங்களா, சரி 46th கொஸ்டின் அகைன் என்னன்னா காம்ப்ரிஹென்ஷனா, பட் இந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு பேராகிராஃப் வந்து கொடுத்துருவாங்க, இந்த பேராகிராஃப் படிச்சு நம்ம என்ன இன்ஃபர் எடுக்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு வந்துன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இந்த 46th கொஸ்டினை பாருங்களேன், நீங்க அந்த பேராகிராஃபை வந்துன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணிக்கங்க. சரிங்களா, இப்ப நான் ரீட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போரிங்கா இருக்கும் அண்ட் ஆல்சோ டைம் டேக்கனா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்றேன், அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஸோ விச் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் கேன் பி த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டு பி இன்ஃபர்ட் ஃப்ரம் த பேசேஜ் சொன்னாங்க. இன்ஃபரன்ஸ்னா நம்ம படிச்சுட்டு நம்ம ஒண்ணு வந்து என்னன்னா புரிஞ்சுக்கிறோம்ல, நம்மளோட புரிதலை வச்சு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் வராதுன்னா, இன்ஃபிளேஷன் அப்படின்னு ஒரு இதை எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா, எந்த ஒரு இன்ஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த எதை என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல தான் எடுக்க முடியும், இன்ஃபிளேஷனை பத்தி பேசவே இல்லை, சொல்லவே இல்லை, அப்ப அதனால இது தப்பாயிரும். செகண்ட் வந்து we do something wrong to decent people, இந்த decent people பத்தியுமே எங்கேயுமே சொல்லவே இல்லை, ஸோ இதுவும் சொல்லலை, இன்ஃபிளேஷனும் வந்து சொல்லலை. தேர்டு பாருங்களேன், the do not have a patience இருக்குல்ல, அவன் பேஷன்ஸ் பத்தியுமே வந்து பேசவே இல்லை. அவன் எதை பத்தி பேசியிருப்பான் அப்படின்னு பார்த்தோன்னா ஒர்க்கு, ப்ரொஃபஷன்ஸ், அதை ரிலேட்டடா தான் பேசியிருப்பான். ஆர்கனைசேஷன்ல ஒரு பீப்புள் நல்லா ஒர்க் பண்றாங்க, அவங்க ஒர்க் பண்றதை வந்து நம்ம காப்பி பண்ணோம்னா இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. சரிங்களா, அப்ப என்னன்னா இது ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷனா மாத்திரம் கேட்டேன். Jesse is a efficient employee whose work ethics can be case study to learn more about organization and personal excellence. ஓகேவா, இந்த நீங்க படிக்கும் போது இதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும். சரிங்களா, சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 47th கொஸ்டின், செலக்ட் த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்ட்ரக்சர் ஃபார் வந்து அப்போஸ் பேசேஜ் சொல்றாங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர்ல வந்து இந்த பேசேஜ் இருக்குன்னு கேக்குறேன். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குன்னா ஹென்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வரும், ஆஃப்டர் அப்படின்னு வரும். குரோனாலஜினா 1 by 1 ஒன்னு முடிய முடிய அடுத்து வந்து ஆர்டரா வரும்ல, அதுதான் குரோனாலஜிக்கல். காஸ் அண்ட் எஃபெக்ட், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அதனால எஃபெக்ட், ஸோ காஸ் அண்ட் இம்பாக்ட் வந்து சொல்றதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். அதுவும் இல்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர் இல்ல, பிராக்மேட்டிக்னு சொல்லுவாங்க, அதாவது லாஜிக்கலா வந்து எடுக்கிறது, லாஜிக்கலா ஏதாவது ஒன்று கன்க்ளூட் பண்றது, ஏதோ ஒன்று வந்து என்னன்னா வச்சுட்டு அதை வச்சு இன்னொன்னு வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏதாவது வந்து ஒரு தியரி இருக்குன்னு வச்சா இந்த தியரியை பார்த்து படிச்சுட்டு ஓகே இதை வச்சு நம்மளால வந்து இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பிராக்மேட்டிக். லாஜிக்கலா வந்து என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு இருக்கிறது. இந்த பேராகிராஃபே அப்படிதான் இருக்கும். சரிங்களா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதுல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு ஸ்டடியை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை இன்னொரு இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஃபோர்த் வந்து கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண மாட்டாங்க. கம்பேர் கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ரெண்டு தான் கம்பேர் பண்ணி அது ரெண்டுக்குள்ள பாசிட்டிவ், நெகட்டிவ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரி பார்க்கறதான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். அதனால இதுவும் வராது. ஸோ பிராக்மேட்டிக் தான் டெஃபினட்டா வரும். சரிங்களா, சரி 48 பார்த்தலாம். ஸோ 48 வந்து என்ன சொல்றாங்கன்னா, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் வந்து என்ன ஆண்டனிம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எஃபெக்டிவ் அப்படின்னு இருக்குல்ல, எஃபெக்டிவ் கண்டிப்பா வந்துன்னா ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு இது. அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும், ஃப்ரூட்லெஸ் வரும். ஓகேவா, ஸோ இந்த எஃபெக்டிவ் எங்க யூஸ் பண்ணிருக்கான்னு பாருங்களேன். இங்க இருக்கும் ஒய் சர்டன் பீப்புள் வேர் மோர் எஃபெக்டிவ் தன் அதர் அப்படின்னு இருக்கு. எஃபெக்டிவ்னா ரொம்ப வந்து என்னன்னா ஒர்க் நல்லா பண்ணுவாங்க, எக்ஸலண்டான பீப்புள்ஸ் இந்த மாதிரி வரும்ல. இதுல ஃப்ரூட்லெஸ்னா எதுவுமே இல்லை, சும்மா தண்டத்துக்குன்னு இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ தட்ஸ் கால் வந்துன்னா ஃப்ரூட்லெஸ். ஓகேவா, சரி 49th கொஸ்டின் என்ன, செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டைட்டில் டு தி கிவன் பேசேஜ். ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓன் இன்டர்பிரேஷன், அதாவது
நீங்க என்ன இன்டர்பிரேட் பண்ணி உங்களோட இது எடுக்கிறீங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வரும். இதை நீங்க இந்த கொஸ்டின் என்ன எடுத்தாலுமே தப்புன்னு சொல்ல முடியாது, ரைட்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட இன்டர்பிரேஷன் வந்து நான் ஒரு இன்டர்பிரேட் பண்றேன்னா நீங்க ஒரு இன்டர்பிரேட் பண்ணுவீங்க. எனக்கு வந்து டைட்டில் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும், உங்களுக்கு ஒரு டைட்டில் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் வந்து சாக்கரையா இருந்துச்சுங்களா. இது நம்ம எதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் எஸ்எஸ்சியோட ஆன்சரை பார்த்து தான் நிறைய பேர் வந்து ஓகே இதுதான் கரெக்ட் போல அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. அப்ப மோஸ்ட் எஃபெக்டிவ் கொலிக்ஸ் இதுதான் வந்து கரெக்டான டைட்டில் அப்படின்றதுல வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட கடைசி கொஸ்டின் என்ன சொல்றாங்க, செலக்ட் த ஸ்டேட்மெண்ட் தட் மோஸ்ட் அப்ராப்ரியேட்லி சம் ஆஃப் த வந்து என்ன பேசேஜ் கிவன். இது மோஸ்ட்லி வந்து என்னன்னா கிரக்ஸ் ஆஃப் தான் வந்து என்ன ஆர்டிகல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ நீங்க வாட்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும்னா, இங்க சம் பீப்புள் cannot be ஐடென்டிஃபைடு அப்படி பத்தி சொல்லல. ரிசர்ச் கிராண்ட் அப்படின்னு பத்தி சொல்லல, அதுவும் பத்தி பேசவே இல்லை. அவன் கிராண்ட் பத்தியும் சொல்லவே இல்லை. இட் டேக் 25 years ஃபார் ரிசர்ச் டு மேக் பீப்புள் மோர் எஃபெக்டிவ் அண்ட் வந்து இன்ஃபுளுன்ஸ்ல, அதையும் பத்தியும் சொல்லல. என்ன சொன்னா சம் பீப்புள் ஆர் எஃபெக்டிவ் ஓகேங்களா அண்ட் மோர் இன்ஃபுளுன்ஸ் தன் அதர் டு கெட் திங்ஸ் டன் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அதை வச்சுதாங்க வி வாண்டட் டு ஃபைண்ட் தோஸ் ஹூ ஆர் நாட் இன்ஃபுளுன்ஷியல் பட் ஹூ ஆர் ஃபார் மோர் இன்ஃபுளுன்ஸ் அண்ட் ரெஸ்ட் இருக்குல்ல. அப்ப கண்டிப்பா வந்து என்ன சம்மப் பண்ற வந்து என்னன்னா இதுதான் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டா வரும் சரிங்களா. இது வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். இந்த 25 கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா நிறைய வந்து பழமொழி இருந்துச்சு, சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருந்துச்சு. அதனால இங்கிலீஷ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பட் ஒன்ஸ் வி நோ த வந்து என்ன அப்படின்னா எந்த மாதிரி கேட்கறாங்க தெரிஞ்சா மட்டும் சரிங்களா. ஸோ அடுத்த ஷிஃப்ட்ல எந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் கேட்கறோம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.